அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ரிட்டையர்மெண்ட் காலத்தில் ரிலாக்ஸாக இருக்க சில ஆலோசனைகளை பற்றி பார்ப்போம். ஒரு பிரபல நிறுவனத்தின் மனித நலப்பிரிவு அலுவலர் தனது நிறுவனத்திலிருந்து பணி ஓய்வு பெற்றவர்களின் நலனுக்காக கூறிய அறிவுரைகளை இந்த பதிவில் காண்போம். வெளியே எங்கும் தனியாக பயணிக்காதீர்கள். எங்கே சென்றாலும் உங்கள் மனைவியுடன் அல்லது யாரேனும் ஒருவர் துணையுடன் செல்லுங்கள். அதிக வாகன போக்குவரத்து மற்றும் நெரிசலான நேரத்தில் வெளியே கிளம்பாதீர்கள். எப்போது வெளியே கிளம்பி செல்வதாக இருந்தாலும் ஏதேனும் உங்கள் அடையாள அட்டையுடன் ஆதார், ரேஷன் கார்டு, தகவல் தொடர்பு கொள்ள உதவும் மொபைல் ஃபோன் நம்பருடன் வெளியே கிளம்புங்கள். உங்கள் வயதிற்கு ஏற்ற உங்களால் உண்ண முடிந்த உணவுகளை நிதானமாக ரசித்து உண்ணுங்கள். சாப்பிட்ட உடனேயே தூங்கும் பழக்கம் வேண்டாம். மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தல் பழக்கங்களை முற்றிலும் தவிருங்கள். குளிக்கச் செல்லும்போது, கழிவறைக்கு செல்லும்போது மிகவும் கவனமாக இருங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் காக்க உடற்பயிற்சி அவசியம்தான், ஆனால் அதையும் அளவாக செய்யுங்கள். அது நடைப்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் எதுவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக செய்யாதீர்கள். பொழுது போக்குவதற்காக அதிக நேரம் வாசித்தல், டிவி பார்த்தல், மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டே இருத்தல் போன்றவற்றை தவிருங்கள். இவற்றையெல்லாம் அளவாக வைத்து கொள்ள வேண்டும். முடிந்த மட்டும் பகலில் தூங்காதீர்கள். உங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் கருதி உரிய நேரத்தில் மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் தரும் மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் சரியான அளவு தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். அளவிற்கு அதிகமாக மாத்திரைகளை எடுத்து கொள்ளாதீர்கள். முடிந்த மட்டும் உணவுகள் மூலம் சரி செய்ய முயலுங்கள். பணி ஓய்வு காலத்தில் உங்கள் கடமைகள் அனைத்தும் முடிந்த பின் ஒரு நீண்ட பயணம் உங்கள் மனைவியுடன் செல்லுங்கள். அதுவும் அதிக கூட்டம் சேரும் இடமாக இல்லாதாக பார்த்து செல்லுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். தேவையில்லாமல் உங்கள் குழந்தைகள் மற்றும் இளைய சமுதாயத்தினருக்கு ஆலோசனை வழங்காதீர்கள். மற்றவர்களின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்களிடம் ஒரு இடைவெளியை பராமரியுங்கள். உங்களுக்கு தூக்கம் வரவில்லை என்றால் அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள். உங்கள் மனைவியுடன் ஆலோசித்து உங்கள் சொத்துக்களை பற்றி உயில் தயார் செய்யுங்கள். எப்போதும் உங்கள் பணி மூப்பு பணத்தை முழுவதும் உங்கள் பிள்ளைகளிடம் கொடுக்காதீர்கள். முடிந்தால் முதியோர் நட்பு வட்டாரத்தில் இணைந்து செயலாற்றுங்கள். சம்பாதித்தது வரை போதும், மேலும் அதிக அளவில் சம்பாதிக்க ஆசைப்படாதீர்கள். அரசியல் விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். பூங்கா போன்ற இடங்கள் சென்றால் அங்கு இருக்கும் மலர்களை பறிக்காதீர்கள். உங்கள் உடல்நிலை பற்றி எந்நேரமும் நினைக்காதீர்கள். உங்கள் மனைவியுடன் அடிக்கடி சண்டையிட்டு கொள்ளாதீர்கள். அவர்தான் உங்களது முதல் ஆதரவு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுங்கள், அதுவும் அளவோடு. வாழ்வில் எந்த வயதிலும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் வரும் 65 முதல் 75 வயதில்தான் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எனவே எப்போதும் சிரித்த முகத்துடன் வாழ்க்கையை ரிலாக்ஸாக ரசித்து வாழுங்கள். இன்றுடன் இந்த தகவல் முடிவடைந்தது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செழியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.